பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மேற்கு வங்க சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா 208 இடங்களை கைப்பற்றி முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியின் 15 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்தது. இந்த தோல்வியிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் மீள்வதற்குள் கட்சிக்குள் கிளர்ச்சி வெடிக்க ஆரம்பித்துள்ளது. தேர்தல் முடிந்தவுடன் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான MLA-க்கள் கூட்டம் மம்தா பானர்ஜி வீட்டில் சமீபத்தில் நடந்தது. அப்போது சோபன்தேவ் சட்டோபாத்யாவை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க MLA-க்கள் கையெழுத்திட்ட ஆதரவு கடிதம் பெறப்பட்டு சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் பல MLA-க்களின் கையெழுத்துகள் போலியாக போடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ரதீந்திரா போஸிடம் திரிணாமுல் MLA-க்கள் ரிடாப்ரடா பானர்ஜி, சந்தீபன் சாஹா புகார் அளித்தனர். போலி கையெழுத்து விவகாரம் CID விசாரணை வரை சென்றது. சில MLA-க்கள் ஆதரவு கடிதத்தில் இருப்பது தங்களது கையெழுத்து இல்லை என்பதை ஒப்புக்கொண்டனர். கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி அடுத்த சில மணி நேரங்களிலேயே MLA-க்கள் ரிடாப்ரடா பானர்ஜி மற்றும் சந்தீபன் சாஹாவை திரிணாமுல் காங்கிரஸ் மேலிடம் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கியது. கடும் அதிருப்தியும் ஆவேசமும் அடைந்த ரிடாப்ரடா பானர்ஜி மம்தாவுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட தொடங்கியுள்ளார். மம்தா அறிவித்த எதிர்க்கட்சி தலைவருக்கு மாற்றாக ரிடாப்ரடா பானர்ஜியை அப்பகுதியில் அமர வைப்பதற்கு 50 MLA-க்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. திரிணாமுல் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மூத்த தலைவர் ரிஜு தத்தா இதை உறுதி செய்துள்ளார். திரிணாமுல் கட்சியில் 80 MLA-க்கள் உள்ளனர். அவர்களில் 50க்கும் அதிகமானோர் ஹோட்டலில் ரகசியமாக சந்தித்து கூட்டம் நடத்தியுள்ளனர். உண்மையான திரிணாமுல் கட்சி அவர்கள்தான் என கூறுகின்றனர். அதற்கான பட்டியலையும் சபாநாயகரை சந்தித்து வழங்க தயாராகி வருகின்றனர் என பெரிய குண்டை வீசியுள்ளனர். லோக்சபாவில் உள்ள 12 திரிணாமுல் காங்கிரஸ் MP-க்களும் ராஜ்யசபாவில் உள்ள 6 MP-க்களும் பாரதிய ஜனதாவுக்கு தாவ தயாராகிவிட்டனர். தங்களை பாரதிய ஜனதாவில் இணைத்துக் கொள்ளும்படி அவர்கள் தினசரி கெஞ்சி கேட்கின்றனர். இந்த உண்மையை நான் வெளிப்படையாகவே தெரிவிக்கிறேன் என அவர் மேலும் கூறியுள்ளார். தனக்கு பெரும்பான்மையான MLA-க்களின் ஆதரவு இருப்பதாக சபாநாயகரிடம் ரிடாப்ரடா பானர்ஜி நிரூபித்து விட்டால் மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி இரண்டாக உடைந்தது போலவே மேற்கு வங்கத்திலும் திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டாக உடையும். எதிர்க்கட்சி தலைவர் பதவி மம்தா கை காட்டும் MLA-வுக்கு கிடைக்குமா அல்லது ரிடாப்ரடா பானர்ஜிக்கு போகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.